செல்லா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th அறிவியல் பாடத்துக்கான அஃபீஷியல் கோர்ட்டல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நாளைக்கு உங்கள் எக்ஸாம் விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட் பாஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிங்க. நிறைய பேர் கேட்டுங்க தமிழ் மணி அப்லோட் பண்ணுங்க கேட்டீங்க, அதுக்கோசம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஜாயின் பண்ண மாதிரி தான் வீடியோ ப்ளே ஆகும். பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ டக்குனு முடிச்சிடலாம், ஏன்னா நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ஸோ டக்குனு போய் படிக்க ஆரம்பிங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? 9ஆம் வகுப்பு. ஸோ பாருங்கள் 12 1 மார்க் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், லைனாக பாருங்கள், டக்குனு வீடியோ முடிச்சிடலாம். நம்ம ஒரு மெட்ரிக் டன் என்பது டேஸு, மைய விளக்கு விசை ஒரு டேஸு, நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு டேஸு. 4 5 6 7 8 9 10 பாருங்கள். 4 5 6 7 8 9 10 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 11 12 இதுதான் உங்களுக்கு 1 மார்க்கு. 1 மார்க் முடிஞ்சுது. 1 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 13 14 15 16 உங்களுக்கான 2 மார்க்கு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு கட்டாயம் பதிலளிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் இருக்குது. மிச்சீரளவு வரையிறு அப்படின்னு கேட்குறாங்க 14. அதுதான் உங்களுக்கு கட்டாயமாக பதிலளிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். அப்புறம் மீதி இருக்கிற எத்தனை இருக்கும்? 9ல் நீங்கள் 6 எழுதினா போதும். மொத்தம் 10 கேட்டிருப்பாங்க. 10ல் நீங்கள் 7 அட்டன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 16 17 18 19 20 இதுதான். ஸோ அடுத்து உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு சிறுவினா மாதிரி. ஸோ 23லேருந்து 32 வரையும் பாருங்கள். இதுலேயும் அதே போல் தான் 10 கொடுத்து நீங்கள் 7 எழுதுனா போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? 23லேருந்து 32 நல்லா தெளிவாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பகுதி 4 பாருங்கள். 7 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 33 34 35 பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. ஸோ 33 34 35 இந்த 3லேயும் ஒவ்வொன்று எழுதணும், ஓகேங்களா? ஸோ படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. நம்முடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதுதான் வரப்போகுது. அடுத்த நீங்கள் 10th போக போகிறீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் அதில் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேங்களா? ஓகே செல்ல குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.